ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பட்டப்பகலிலே மிக மோசமான முறையிலே அறிவாளால் கொலை செய்யப்பட்டார். உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். சரணடைந்தவர்கள் உண்மையான குற்றவாளிகளே இல்லை. அதிலும் முக்கியமாக திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் அருள் என்பவர் முக்கியமான பங்காற்றினார் என்றும், அவர்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று விசாரிக்க வருகிற போது அதிமுகவை சேர்ந்த மலர்கொடி என்பவர், அவர் ஒரு பெண் ரவுடியாக சித்தரிக்கப்படுகிறார். தோட்டம் சேகரன் கொலை செய்யப்பட்ட போது 5 வயதாக இருக்கக்கூடிய தன்னுடைய மகனை பழிவாங்கும் உணர்வோடு தாய் பழி உணர்ச்சியை தூண்டி வளர்த்தார். அப்படி மலர்கொடியின் தூண்டுதலின் பேரிலே ஏன் ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டார், ஆம்ஸ்ட்ராங் பக்கத்திலே இவ்வளவு பெரிய பழிவாங்கும் முயற்சி எதற்கு தொடங்கியது என்று சொல்லுகிற போது அஞ்சலை என்கிற ஒரு பெண்ணுடைய முக்கிய பங்கு இதற்குள்ளே இருக்கிறது. அதற்கு மூளையாக செயல்பட்டதே ஆம்ஸ்ட்ராங் தான் என்பதனால் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்கு தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு தாதா தான் இதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார். தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு முக்கியமான பிரமுகர், தேடப்படும் குற்றவாளி என்று சொல்லப்படுகிற ஒரு பெயர் சம்போ செந்தில்குமார் என்று பெயர். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். கடந்த ஜூலை 5ஆம் தேதி மாலை 7 மணி அளவிலே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பட்டப்பகலிலே ஒரு மாலை பொழுதிலே உணவு டெலிவரி செய்வதற்காக வந்தவர்களினுடைய தோற்றத்திலே கூலிப்படையினரால் மிக மோசமான முறையிலே அறிவாளால் வெட்டி கத்தியால் குத்தி அவர் கடுமையாக கொலை செய்யப்பட்டார். ஏறத்தாழ பகலிலே மக்கள் நடமாடுகிற ஒரு வீதியிலேயே ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஒரு படுகொலை நிகழ்கிறது என்று சொன்னால் சாமானியனுக்கு என்ன பாதுகாப்பு என்கிற கேள்வியை எதிர்க்கட்சிகள் பல பேர் எழுப்பினார்கள். காவல்துறை துரிதமாக விசாரணையை மேற்கொள்கிறது. அப்படி மேற்கொள்ளுகிற போது தானாகவே முன்வந்து அண்ணா நகரினுடைய காவல் நிலையத்திலே சில பேர் சரணடைகிறார்கள். அப்படி சரணடைகிற போது அதில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் ஆற்காடு சுரேஷ் என்பவரினுடைய படுகொலைக்கு பழிவாங்குகிற விதமாகத்தான் நாங்கள் இந்த வேலையை செய்தோம் என்று அவருடைய ஆற்காடு சுரேஷினுடைய தம்பி புன்னை பாலு என்பவர் வாக்குமூலம் கொடுத்தார். அதே போல கூலிப்படையாக இன்னும் சில பேர் அதிலே இருக்கிறார்கள் என்பதை காவல்துறை வெளியிட்டது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடல் போஸ்ட்மார்டம் செய்யப்பட்டதற்கு பின்னால் அந்த உடலை வாங்க மறுத்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அவனுடைய தொண்டர்களும் அதனுடைய ஆதரவாளர்களும் மிகப்பெரிய கிளர்ச்சியை அரசினுடைய அந்த தலைமை பொது மருத்துவமனைக்கு முன்னால், ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு முன்னால் ரோட்டையே மறித்து மிகப்பெரிய அளவிலே ஒரு மறியல் செய்தார்கள். உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், சரணடைந்தவர்கள் உண்மையான குற்றவாளிகளே இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் போன்றவர்களும் அதை சொல்லி காட்டினார்கள். அதற்கு பின்பு அவருடைய உடல் அடக்கம் செய்வதற்கான வேலை நடக்கிற போதே பல்வேறு யூகங்கள் இதற்குள்ளே கிணறு வெட்ட பூதம் கிளம்புவதை போல கிளம்பிக் கொண்டே இருந்தது. இதற்கிடையிலே சரணடைந்தவரில் ஒருவராக இருக்கக்கூடிய திருவேங்கடம் என்பவர் போலீஸ் கஸ்டடியிலே விசாரிக்கப்படுகிற போது சில ஆயுதங்களை அவர் பதுக்கி வைத்திருக்கிறார் என்கிற அடிப்படையிலே மணலிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு, வெஜிடேரியன் கார்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு அவரை அழைத்து செல்லுகிற போது அந்த ஆயுதங்கள் பதுக்கி வைக்கக்கூடிய இடத்திற்கு அழைத்து செல்லுகிற போது அவர் தப்பிவிட்டதாகவும், இயற்கை உபாதைக்காக வேண்டி சிறுநீர் கழிப்பதற்காக அவர் அனுமதி கேட்டதாகவும், அவர் இறங்குகிற போது தப்பி ஓடிவிட்டார் என்றும் அவர் பதுங்கி இருப்பதாக ஒரு இடத்திலே தகவல் வந்தது. போலீஸ் அவர் தாக்குவதற்கு முயற்சி செய்தார், துப்பாக்கி சூட்டை அவர் நடத்துவதற்கு முயற்சி செய்தார் என்று, அதற்கு எதிர்வினையாக காவல்துறை சுட்டதிலே அவர் இறந்து விட்டார் அப்படின்னு ஒரு என்கவுண்டருக்கான ஒரு விளக்கத்தை காவல்துறை சொன்னது. சட்டத்தினுடைய அடிப்படையிலே அதிகாலையிலே வெளிச்சம் இல்லாத இடத்திலே போய் விசாரணை கைதியை அழைத்து செல்லக்கூடாது என்று சட்ட விதிகளே இருக்கிறது. மனித உரிமை ஆர்வலர்கள் சொன்னார்கள், உங்களிடத்திலே சரணடைந்தவனை எப்படி நீங்கள் அவன் எப்படி ஆயுதம் வைத்திருக்க முடியும், எப்படி நீங்கள் கைவிலங்கு பூட்டாமல் அழைத்து சென்றீர்கள், அவன் எப்படி தப்பி இருக்க முடியும், அதுவும் அதிகாலை நேரத்திலே அவர் எப்படி சுடப்பட்டார், இது எல்லாமே கட்டுக்கதைகள். ஏதோ உண்மை வெளிவருவதை மறைப்பதற்காகத்தான் இதை இந்த வேலை செய்திருக்கிறார்கள். இந்த என்கவுண்டர் என்பது அவர் நீதிமன்றத்திலே அவருடைய வாக்கு மூலம் வெளிவர விடாமல் தடுப்பதற்கான ஒரு ஏற்பாடு என்கிற கருத்தை எதிர்க்கட்சிகள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அவனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இவற்று பல பேர் குற்றச்சாட்டை சொன்னார்கள். இந்த திருவேங்கடத்தினுடைய என்கவுண்டர் முடிந்ததற்கு பின்பு மீண்டும் பல்வேறு தேடுதல் வேட்டைகளிலே வருகிற போது புதிதாக குற்றவாளிகளினுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. அதிலும் முக்கியமாக திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் அருள் என்பவர் முக்கியமான பங்காற்றினார் என்றும், அவருக்கு துணையாக சதீஷ் என்பவர் இருந்தார் என்றும், தமாகவை சேர்ந்த ஹரிஹரன் என்பவர் இதற்கு முக்கியமான உதவி செய்திருக்கிறார் என்றும், குறிப்பாக அந்த அவர்களுக்கான வாகனங்கள் வழங்கியது, ஆயுதங்களை பதுக்கி வைத்தது, ஆட்களை ஏற்பாடு செய்தது, அவர்களை தங்க வைத்தது என்று ஒவ்வொரு குற்றச்செயல்களுக்கு பின்புலமாக இருந்தவர்கள் தப்பித்து செல்வதற்கான அந்த பொலிரோ வாகனத்தை வழங்கியது என்று வருகிற போது
அவர்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று விசாரிக்க வருகிற போது அதிமுகவை சேர்ந்த மலர்கொடி என்பவர், அவர் ஒரு பெண் ரவுடியாக சித்தரிக்கப்படுகிறார். ஆனால் அவரும் ஒரு அடிப்படையில் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறார். அவருடைய கணவர் தோட்டம் சேகர் என்று சொல்லக்கூடியவர் 20 ஆண்டுக்கு முன்பு அதிமுகவிலே ஒரு முக்கிய பிரமுகராக ஜாம்பஜார் பகுதியிலே, திருவல்லிக்கேணி பகுதியிலே ஒரு முக்கியஸ்தராக திகழ்ந்தார். ஜெயலலிதா போன்றவர்களோடெல்லாம் நெருங்கிய இதிலே இருந்தார், கட்சியினுடைய தொடர்பிலே இருந்தார். அவர் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் அவருக்கு வேண்டப்படாதவர்கள் எல்லாம் சேர்ந்து மயிலை சிவகுமார் என்பவருடைய தலைமையிலே அன்றைக்கு பிரபல தாதாவாக திகழ்ந்த அயோத்திக்குப்பம் வீரமணியினுடைய ஆட்கள் தான் இந்த மயிலாப்பூரினுடைய சிவகுமார், அவர்தான் இவரை வெட்டினார் என்று அவர் மீது பழிவாங்குவதற்காக வேண்டி ஏறத்தாழ 20 ஆண்டு காலம் காத்திருந்து சேகர் அவர்கள் கொலை செய்யப்பட்ட போது 5 வயதாக இருக்கக்கூடிய தன்னுடைய மகனை பழிவாங்கும் உணர்வோடு தாய் பழி உணர்ச்சியை தூண்டி வளர்த்தார். அப்படி மலர்கொடியின் தூண்டுதலின் பேரிலே மயிலையை தேர்ந்த சிவகுமார் வெட்டப்பட்டதற்கு காரணமாக இருக்கிறவர் இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறார். மலர்கொடியினுடைய மகன் சிறைச்சாலையில் இருக்கிறார். இந்த மலர்கொடி தான் நாட்டு வெடிகுண்டுகளை, ஏனென்றால் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலைக்கு போகிற போது எதிர்பாராத விதமாக ஏதேனும் தாக்குதல் நடைபெற்றால் நாட்டு வெடிகுண்டுகளை வீச வேண்டும் என்பதற்காக வேண்டி மலர்கொடி தான் அதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார் என்று காவல்துறையினுடைய விசாரணை வரிசையாக தெரிவிக்கிறது. ஏன் ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டார், எதற்காக, அதற்கு பழிவாங்குவதற்காக ஆம்ஸ்ட்ராங் பக்கத்திலே இவ்வளவு பெரிய பழிவாங்கும் முயற்சி எதற்கு தொடங்கியது என்று சொல்லுகிற போது இதில் இன்னொரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய விஷயமாக அஞ்சலை என்கிற ஒரு பெண்ணுடைய முக்கிய பங்கு இதற்குள்ளே இருக்கிறது. அவர் ஆற்காடு சுரேஷுக்கு ஒரு மனைவியை போல இருந்தார், அவருடைய காதலியாக இருந்தார். அவர் ஏற்கனவே வேறொருவரோடு இருந்ததிலே போட்டியிலே ஆற்காடு சுரேஷ் இவரை சேர்த்து கொண்டு இருவரும் சேர்ந்து வாழ்ந்தார்கள். அந்த அஞ்சலை தான் ஆற்காடு சுரேஷ் படுகொலைக்கு காரணமாக இருந்த இந்த ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கூட்டாளிகள், அதற்கு மூளையாக செயல்பட்டதே ஆம்ஸ்ட்ராங் தான் என்பதனால் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்கு அவர்தான் ஏற்பாடு செய்தார், அஞ்சலை தான் அதற்கு முக்கியமான காரணம் என்று சொல்லுகிற போது அவர் பாஜகவிலே வடசென்னையினுடைய மாவட்ட மகளிர் அணியினுடைய துணை செயலாளராக இருக்கிறார். இப்பொழுதுதான் இந்த தகவலை தெரிந்ததற்கு பின்புதான் அந்த கட்சி அவர் ஏற்கனவே கஞ்சா அஞ்சலைன்னு தான் அவருக்கு பேரு புளியந்தோப்பு பகுதியில், இப்பொழுதுதான் கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறார்கள். அதே போலதான் அதிமுகவை சேர்ந்த மலர்கொடியும் கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறார்கள். இந்த கொலை வழக்கிலே தொடர்புடைய ஹரிகரன் என்பவரை தமாகவில் இருந்து நீக்கி இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருமே அடிப்படையில் வழக்கறிஞர்களாக, மலர்கொடி வழக்கறிஞராக இருக்கிறார், ஹரிகரன் அருள் எல்லாருமே வழக்கறிஞர்களாக இருக்கிறார்கள். அதே சமயத்தில் கிரிமினல்களோடு மிகுந்த தொடர்புடையவர்களாகவும் இருக்கிறார்கள். இப்பொழுது இது எல்லாவற்றையும் தாண்டி வழக்கினுடைய விசாரணை, இந்த கூலிப்படையை ஏவியது யார் என்று சொல்லுகிற போது தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு தாதா தான் இதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார் என்று அடுத்த கட்டமாக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறார்கள். தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு முக்கியமான பிரமுகர், தேடப்படும் குற்றவாளி என்று சொல்லப்படுகிற ஒரு பேர் சம்போ செந்தில்குமார் என்று பெயர். அந்த சம்போ செந்தில் அவரும் ஒரு வழக்கறிஞர். அவர் பல்வேறு பிரச்சனைகளிலே பெரிய பெரிய இடங்கள் குடுக்கல் வாங்கலே முக்கியமான பகுதிகளிலே இடம் வாங்குவது, 100 ஏக்கர் வாங்குவது, அந்த மாதிரியான ரியல் எஸ்டேட்டினுடைய மொத்த தொழில்களிலே பிரச்சனைக்குரிய இடங்களிலே, ஆம்ஸ்ட்ராங் தலையிடுகிற இடங்களிலே அவருக்கு எதிராக இவர் தலையிட்டார், அவர்களுக்கிடையே ஒரு பகை இருந்தது என்று சில காவல்துறையினுடைய முக்கியமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்ப முழுக்க காவல்துறைக்கும், அதாவது கட்ட பஞ்சாயத்து கோஷ்டியில் யாராக இருந்தாலும் அது காவல்துறைக்கு தெரியாமல் நடக்க வாய்ப்பே இல்லை. காவல்துறையே என்ன செய்வார்கள் என்றால் தொடக்கத்திலே இப்படிப்பட்டவர்களை கண்டும் காணாமல் வளர்த்து விடுவார்கள். பின்னாளிலே அது என்ன ஆகும் என்றால் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அவர்கள் போனதற்கு பின்னால் அவர்களை கட்டுப்படுத்தவே முடியாது, அது சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாறிவிடும் என்று சொல்லுகிற போது அவர்கள் தயவிலே உருவானவர்களே ஒரு கட்டத்திற்கு மேல என்கவுண்டர் போன்ற மிக மோசமான காவல்துறையின் படுகொலைக்கு அவர்கள் ஆளாகிறார்கள் என்பதுதான் உண்மை. எனவே தொடக்கத்திலே இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இந்த சமூக விரோத காரியங்களிலே ஈடுபடுகிறவர்கள், கட்ட பஞ்சாயத்திலே ஈடுபடுகிறவர்கள், காவல்துறையை தாண்டி எப்படி அவர்கள் வேலை செய்கிறார்கள் என்று பார்க்கிற போது அவர்கள் ஏதேனும் ஒரு அரசியல் கட்சியிலே போய் சேர்ந்து கொள்கிறார்கள். அப்ப அது இப்ப கடந்த காலங்களிலே அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தது. அப்ப மலர்கொடி போன்றவர்கள் அதிமுகவினுடைய ஆளுங்கட்சி பிரமுகராக இருக்கிற பட்சத்திலே அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பதற்கு காவல்துறை கொஞ்சம் தயங்கத்தான் செய்யும். அதே போலதான் நீங்கள் ஆருத்ரா நிதி மோசடி சார்ந்தவர்களே கூட பார்த்தீங்கன்னா அவர்கள் பாஜகவிலே போய் சேர்ந்திருக்கிறார்கள். அதே போல அந்த ஆற்காடு சுரேஷினுடைய மனைவி என்று கருதப்படுகிற அஞ்சலை, கஞ்சா அஞ்சலை என்றுதான் புளியந்தோப்பு பகுதியில் அவருக்கு பேர் இருக்கிறது. ஆனாலும் அவருடைய குற்றப்பின்னணி எதுவுமே தெரியாமல் பாஜகவிலே பொறுப்பு வழங்கவில்லை. நீ என்ன குற்றத்தை வேண்டுமானால் செய்து கொள், கட்சிக்கு நீ நன்கொடை கொடுக்கிறாயா, கட்சிக்கு ஆட்களை திரட்டி வருகிறாயா, பொதுக்கூட்டம் நடக்கிற போது நீ வேன் அனுப்புறியா, ஆட்களை கூட்டிட்டு வர்றியா என்றுதான் கட்சிக்காரர்கள் பார்க்கிறார்களே தவிர யார் நமக்கு போஸ்ட் அடிக்கிறாங்க, பேனர் வைக்கிறாங்க, யார் கூட்டம் கூட்டமா ஆட்களை கூட்டிட்டு வர்றாங்க, யார் செலவு பண்றாங்க கட்சிக்கு, அவர்கள் எந்த பின்னணியிலே இருந்தாலும் சரி, எந்த விதமான குற்ற பின்னணியிலே இருந்தாலும் சரி, பரவாயில்லை, நீ கட்சிக்காக நீ எதுவும் செய்யறால பார்த்துக்கலாம் வாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைதான் அரசியல் கட்சிகளிலே இருக்கிறது. அதனால்தான் இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் கிடையாது, இதுக்கு முழுக்க பின்னாடி திமுக இருக்கிறது என்று தொடக்கத்திலே ஒரு பூதத்தை கிளப்பி விட்டார்கள்.
அதற்கு பல காரணத்தை சொன்னார்கள். ஆம்ஸ்ட்ராங் கொளத்தூர் தொகுதியிலே மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுகிற அதே தொகுதியிலேயே அவர் எதிர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். அவங்க போட்டியிட்டார் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பா என்றெல்லாம் சொன்னாங்க. ஆனா உண்மை என்னவென்றால் அரசியல் ரீதியாக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு கவுன்சிலராக மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறாரே தவிர வேறு பெரிய அளவிலே அவர் வளர்ச்சி பெற முடியவில்லை. ஏன்னா ஒரு பகுதி அரசியலை தான் அவர் பண்ணியிருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க தலித் இயக்கங்களை கட்டுவது, பல புதிய தலைவர்களை உருவாக்குவது, செயலாற்றுவதற்கான இளைஞர்களை உருவாக்குவது, செயல் வீரர்களை உருவாக்குவது என்று அவர் தீவிரமான வேலை திட்டங்களை செய்தாரா என்று கேட்டால் அந்த பகுதியிலே இருக்கிறவர்களுக்கு வழக்கறிஞர்களுக்கு உதவி செய்திருக்கிறார், படிப்பதற்கு உதவி செய்திருக்கிறார் என்று அந்த பகுதி சார்ந்த அரசியலை தான் அவர் செய்திருக்கிறார். அப்ப அரசியல் கட்சிகளை ஒரு போர்வையாக இவர்கள் பயன்படுத்தி கொண்டு அந்த பேக்டிராப்புக்கு ஒரு பேனராக மட்டும்தான் பயன்படுத்தி கொண்டு வேறு சில தொழில்களை இவர்கள் செய்திருக்கிறார்கள். இது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை கொச்சைப்படுத்துவதற்காக நான் சொல்லவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகம் என்பது அடிப்படையிலே முழுக்க ஒரு பணநாயகமாக மாறிவிட்டது. தேர்தலுக்கு ஓட்டு போடுறதுக்கு வாக்காளர்கள் பணம் வாங்குகிற ஒரு காலகட்டத்திலே இருக்கிறார்கள். எனவே அரசியல் என்பது ரொம்ப அரசியலிலே புதிதாக ஈடுபட வேண்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு பொருளாதார பின்புலமே இல்லாதவர்கள், ஆட்பலம் இருக்கிறவர்கள், தன்னால் ஆட்களை மட்டும்தான் திரட்ட முடியும், செலவு செய்ய முடியாது என்பவர்களை பெரிய அரசியல் கட்சிகள் இவர்களை போன்றவர்களை அடியாட்களாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அடியாட்களாக நாம் ஏன் தொடர்ந்து இருக்க வேண்டும்? நாமே அந்த கட்ட பஞ்சாயத்தை செய்வதன் மூலமாக, பணங்களை சம்பாதிப்பதன் மூலமாக நாமே கட்சி கொடியை கட்டி கொண்டு நாமே அரசியல் செய்யலாம், நாமே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பஞ்சாயத்து பண்ணலாம், நாமே தகராறுகளுக்கு நேரடியாக போகலாம், நம்மளே ரியல் எஸ்டேட் பிரச்சனையில ஒரு வசதியானவனுக்கு பின்னால் போய் நம்ம அடியாள் வேலை பார்த்தால் அதற்கு பணம் கிடைக்கும் என்று இவர்கள் தங்களை தாங்களே தலைவர்களாக மாற்றிக் கொள்ளுகிற போது அதை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வளர்கிறது. அதனுடைய விளைவு பின்னாளிலே இந்த மாதிரியான ஒரு மிக மோசமான படுகொலைகளுக்கு, கேங் வாருக்கெல்லாம் காரணமாக மாறிவிடுகிறது என்பதுதான் இதற்குள்ள இருக்கக்கூடிய உண்மை. அதை தாண்டி பட்டியலின மக்கள்னா பாதுகாப்பற்ற சூழலில் இருக்கிறார்கள் என்று சொல்வது என்பது நம்ம கிராமப்புறங்களிலே இருக்கிறவர்கள், சாதிய வன்கொடுமைக்காக தாக்கப்படுகிறவர்கள், அவர்களை வேண்டுமானால் இப்படி சொல்லலாமே தவிர தன்னை சுற்றி எப்போதுமே ஆட்கள் வைத்திருக்கிறவர்களை பட்டியலின தலைவர் என்பதற்காக கொன்று விட்டார்கள் என்று சொல்வது என்பது சரியானதாக இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. எனவே இந்த கொலைக்கு பின்னணியிலே முழுக்க இந்த பின்னணியிலே இருக்கக்கூடிய அந்த ரவுடிகளுக்கான பிரச்சனை தான் அதிகமாக இருக்கிறது. எனவே இதை அரசியல் ரீதியாக அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். உண்மையில் காவல்துறை துரிதமாக செயல்பட்டு எந்த கட்சிக்காரன் என்று வேறுபாடு பார்க்காமல், திமுகவை சார்ந்தவராக இருந்தாலும் அருள் என்பவரை போலீஸ் கைது செய்திருக்கிறது. அது பாஜக காரனாக இருந்தாலும் கைது செய்கிறது, அதிமுக காரராக இருந்தாலும் கைது செய்கிறது என்று சொல்லுகிற போது பாரபட்சம் இல்லாமல் இந்த ஆட்சிக்கு எந்த விதமான களங்கமும் நேரக்கூடாது என்கிற அடிப்படையிலே காவல்துறை நடவடிக்கை துரிதமாகவே செயல்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கடந்த காலங்களிலே இதற்கு விசாரணை அதிகாரிகளாக இருந்தவர்கள் எல்லாம் மாற்றப்பட்டு அருண் என்பவர் சென்னையினுடைய ஆணையாளராக பொறுப்பேற்று ரவுடிகளுக்கு அவர்களுக்கு புரிகிற பாஷையிலே நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்று சொல்வதன் மூலமாக பல என்கவுண்டர்கள் வேற நடந்திருக்கிறது. புதுக்கோட்டைக்கு பக்கத்திலே துரை என்பவர் கொல்லப்பட்டார். அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது திருவேங்கடம் கொல்லப்பட்டார். திமுகவை சேர்ந்திருக்கக்கூடியவர் அந்த அருள் என்று சொல்லக்கூடிய வழக்கறிஞரை கூட என்கவுண்டர் செய்து விடுவார்கள் என்ற அச்சத்திலே அவருடைய மனைவி அவருக்கு என்ன, அவர் செய்த தவறுக்கு மட்டும் தண்டனை கொடுங்கள், அவர் என்கவுண்டர் செய்து விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு விசாரணை ரொம்பவும் வேகமாக நடக்கிறது. நிச்சயமாக உண்மை குற்றவாளிகளை காவல்துறை, அதற்கு பின்னால் இயங்கியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அது சம்போ செந்திலாக இருந்தாலும் சரி, இப்பொழுது தேடப்படும் குற்றவாளியாக இருக்கிற அஞ்சலை, சம்போ செந்தில், யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன்னால், நீதியின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மற்றபடி இந்த வழக்கினுடைய போக்கு நிச்சயமாக இவ்வளவு பேரை வளர்த்து விட்டது யார்? அரசியல் கட்சிகள் வளர்த்து விட்டதா? காவல்துறை வளர்த்து விட்டதா? இந்த கட்ட பஞ்சாயத்து செய்து இவ்வளவு பெரிய வன்முறை கும்பலை உருவாக்குவதற்கு ஏன் இவ்வளவு காலம் கண்டுபிடிப்பதற்கு இந்த கொலையின் வழியாகத்தான் இவ்வளவு பேரை சொல்ல முடிகிறதே தவிர ஏன் முன்கூட்டியே களை எடுக்கப்படவில்லை என்கிற பல்வேறு கேள்விகள் பொதுமக்களுக்கு இருக்கிறது. பொதுமக்களினுடைய அச்சம் தீர்க்கப்பட வேண்டும். தவறு செய்தவர்கள் உயர்மட்டத்திலே இருந்தாலும் சரி, சாதாரண நபராக இருந்தாலும் சரி, அவர்கள் சட்டத்தின் முன்னால் தண்டிக்கப்பட வேண்டும். என்கவுண்டர் போன்ற சட்டவிரோத படுகொலைகளை காவல்துறையும் பயன்படுத்தக்கூடாது. உண்மையான குற்றவாளிகளை மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் விரைவில் நிறுத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன். Taste the Daily.